தேவா தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஏராளம் பேர் எங்களுக்கு பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றி கடிதங்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேர்னி வித் த சர்ச், திருச்சபையோடு ஒரு பயணம் என்ற அருமையான இந்த நிகழ்ச்சி வழியாக கத்தோலிக்க செய்திகளை உங்களுக்கு தருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஊடகம் வளர்வதற்கு நீங்கள் துணையாக இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையோடு பயணிக்கின்ற பொழுது நம்முடைய கண்களுக்கு முதன்மையாக வருவது அன்னை மரியாள். இன்றைக்கு இதையெல்லாம் வேறு சபையில் உள்ளவங்க புரிந்துகிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மரியாள் எதற்கு, ஏன் மாதாவிட்ட இப்படி பக்தி வச்சுருக்கிறீங்க இப்படியெல்லாம் கேள்வி. அதெல்லாம் இப்போ அதிகமாக நமது காதுகளுக்கு விழுவதில்லை. அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? கத்தோலிக்க திருச்சபையில், வேறு சபையிலும் லூத்தரனில் கொடுக்குறாங்க, ஆங்கிலிக்கனில் கொடுக்குறாங்க, அது இருக்குது. ஆகவே இது எப்படி வந்தது இந்த பக்தி எல்லாம் என்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மீட்புக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்தவர் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுவைத்தான் அப்போஸ்தலர்கள் அறிவிக்கிறார்கள். நாசரேத்து இயேசுவை நீங்கள் கொன்றீர்கள் என்று ஸ்தேவான் அறிவித்தார். அதனால் அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். ஆகவே இதுதான் முதல் செய்தி, ஜீசஸ் ஆஃப் நாசரேத். இந்த செய்தியை தான் அவங்க எல்லா இடமும் போய் சொன்னாங்க. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவங்க கிறிஸ்துவுடைய வாழ்வோடு ஒன்றித்தவர்கள், அந்த மீட்பு பணியிலே அவருக்கு துணையாக இருந்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள், அவங்களெல்லாம் அவங்க மறக்கலை. அதெல்லாம் முதன்மையாக வருகின்றவங்க அன்னை மரியாள். 3ஆம் நூற்றாண்டில் நாசரேத்து பகுதியிலே ஆராய்ச்சிகள் நடந்தன. 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்து கிறிஸ்தவ வாழ்வை பற்றி ஆராயும் பொழுது அவங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சில கல்வெட்டுக்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கல்வெட்டுக்களிலே 2 பெயர்கள் இருந்தன, ஜீசஸ் ஆஃப் நாசரேத், மேரி ஆஃப் நாசரேத். 2 பேரும் அந்த கல்வெட்டில் இருந்தது. பல இடங்களில் எங்கெல்லாம் இயேசுடைய பேர் உச்சரிக்கப்பட்டதோ, எழுதப்பட்டதோ, பொறிக்கப்பட்டதோ, அந்த பக்கத்தில் மாதாவுடைய, அன்னை மரியாளுடைய பேரும் பொறிக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவங்களுக்கு இயேசுடைய முக்கியத்துவத்தோடு இணைந்த முக்கியத்துவத்தை தொடக்க திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டார்கள். இந்த சபைகள் வந்தது, பிற சபை வந்ததுன்னா 16, 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. புரிஞ்சுதா? நம்ம இப்போ 3ஆவது நூற்றாண்டை பார்க்குறோம். ஆண்டவர் இயேசுவுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது, அழிக்கப்பட்டது, மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இயேசுவை பற்றி நடந்த ஆராய்ச்சியின் பொழுது அன்னை மரியாளுடைய அந்த பெயர்களையும் அந்த கல்வெட்டிலே, வரலாற்றிலே பார்த்தோம். அப்போது அன்னை மரியாள் பக்தி என்பது ஒரு வரலாற்றின் அடிப்படையிலே உள்ள பக்தி. வரலாற்றை உனக்கு மாற்ற முடியாது, சிதைக்க முடியாது. இயேசுவுடைய வாழ்வை நீங்கள் வரலாற்றிலிருந்து பிரிச்சுட்டீங்கன்னா அவரை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது. ஒன்று இயேசுவுடைய மீது நம்பிக்கை, ஜீசஸ் ஆஃப் ஃபெய்த், அவரை ஆராதிக்கிறோம், ஊழுகிறோம், போற்றுகிறோம். இன்னொன்று இருக்குது, ஜீசஸ் ஆஃப் ஹிஸ்டரி, வரலாற்றில் இயேசு எப்படி வாழ்ந்தார், அவருடைய உணர்வுகள், அவருடைய பிறப்பு, வறுமையிலே, ஏழ்மையிலே, அந்த பிறப்பிலே அவரோடு இருந்தது யார்? அன்னை மரியாள், யோசேப்பு. இன்று இரவே மரியாவையும் குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ என்று வானதூதர் சொன்ன
3 பேரும் ஓடுறாங்க. நீ அந்த 2 பேரையும் மறந்துட்டா உனக்கு வரலாறு எப்படி புரியும் இல்லையா? அப்போ இயேசு வேறு விதத்திலே பிறந்திருக்க வேணும். மனித உருவம் எடுத்திருக்க கூடாது இல்லையா? அப்போ வேற உருவத்தில் ஆச்சரியமா ஒரு மலையை வெடித்து சிதறச் செய்து அதிலிருந்து அவர் பிறந்திருக்கலாமே, இல்லை சூரியன் இருந்து பிறந்திருக்கலாமே. ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் வறுமையின் பிடியிலே, கந்தை துணியிலே பொதியப்பட்டு, தீவன தொட்டியிலே, மாடு சாப்பிடுற இடத்துல கிடத்தப்பட்ட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸை நீ எப்படி மறக்க முடியும்? அங்க 2 பேர் கூட இருக்கிறாங்களே, மரியாள், யோசேப்பு, அவங்கள மறந்துட முடியுமா உங்களுக்கு? அதனால அந்த வரலாற்றில் அன்னை மரியாளுடைய அந்த முக்கியத்துவத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த கல்வெட்டில் தொடக்க கால திருச்சபையில் பார்க்குறாங்க மக்கள். வேத சாட்சிகள்லாம் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பது, மன்றாடுவது. ஆகவே மரியன்னைக்கு அந்த என்ன ஹிஸ்டரி கொடுக்கிற ஒரு ஃபோக்கஸ். அப்புறம் விவிலியத்தில் சொல்லுவாங்க ஒன்லி ஜீசஸ். விவிலியத்தை நீ வாசிச்சுக்கிட்டு சொல்லு ஒன்லி ஜீசஸ். ஒன்லி யார் ஜீசஸ் சொன்னாரா அப்படி? ஆகவே விவிலியத்தை நீ படித்துக்கொண்டு அதை உன்னிப்பாக நீ ஆராய்ந்து நோக்கும் பொழுதுதான் அன்னை மரியாளுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்போ அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த அந்த கல்வெட்டுக்களிலே நாம் பார்க்குறோம். அப்புறம் வரலாற்றிலே திருச்சபையிலே நடந்த நிகழ்ச்சிகளிலே பல்வேறு காலகட்டங்களிலே மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவோடு இணைந்து அல்லது இயேசுவுக்கு அடுத்தபடியாக மரியன்னைக்கு திருச்சபை முக்கியமான இடத்தை கொடுக்கிறது. அதனால தான் மரியாவை பற்றி நாம் புகழ்ந்து விண்ணக தாயே, விண்ணரசியே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் தாயே, எல்லாம் எப்போ எழுதப்பட்டது? நேற்றைக்கு எழுதப்பட்டதா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மரியன்னையிடம் திருச்சபை மக்கள் ஜெபித்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப அழகான வார்த்தைகள். வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, விடியற்காலை நட்சத்திரமே, இது அப்புறம் வருது அந்த பக்தி. அதுக்கு ஆதாரம் வரலாறு, அதுக்கு ஆதாரம் விவிலியம். இந்த இரண்டையும் ஆதாரமாக கொண்டு, மூலதனமாக கொண்டு, மூலமாக கொண்டு, பூர்வீகமாக கொண்டு தான் திருச்சபையுடைய தாய் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய அன்பு தாய், விண்ணக மண்ணக தாய் அன்னை மரியாளுடைய பக்தி திருச்சபையிலே வளர்ந்தது. அந்த பக்தி கத்தோலிக்க திருச்சபையுடைய தனித்தன்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்னை மரியாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.